வணக்கம் மக்களே, ஹாய் ஹலோ கேடிஎம் ஃபேம், வெல்கம் பேக் டு கேடிஎம் மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாரு வாத்தியார் தாங்கய்யா. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே இந்த பார்ட்டில் என்ன கொண்டு போகிறாங்கன்னா அதோட கண்டினியூஸாக கொண்டுட்டு போகிறாங்க. அண்ட் அது கூடயே ஒரு நான் லீனியராக விஜய் சேதுபதியோட ஸ்டோரி, அதாவது பின்னாடி அந்த வாத்தியாரோட ஸ்டோரி என்னங்கிறதையும் அப்படியே கூடவே சேர்ந்து கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் படம் முழுக்க போகும். என்ன ஆச்சு, வாத்தியார் ஏன் இப்படி இருக்காரு, இப்படி பண்ணாரு, மக்களுக்காக என்னென்ன பண்ணாரு, ஏன் மக்கள்லாம் ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு விரிவாக்கமாகவும், கடைசியாக என்ன நடந்துச்சு கிளைமேக்ஸில் எந்த அளவுக்கு கொண்டுட்டு போனாங்க அப்படிங்கிறதான் ஸ்டோரி. என்ன மாதிரி மாற்றங்கள், என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறதான் படம் ஃபுல்லாக இப்படி இருந்த சூரி அடுத்து எப்படி ஆயிருக்காரு அவரோட ஸ்டோரி மூலியமா அப்படிங்கிறதான் பேலன்ஸ் ஸ்டோரி. அவரோட ஸ்டோரி மூலியமாங்கிறத விட அவரோட கருத்துகள் அது மூலியமா என்ன சேஞ்ச் ஆகிருக்காரு அப்படிங்கிறதான் ஸ்டோரி. அந்த கருத்துக்களை நமக்கும் ஊசி மாதிரி குத்தி ஏற்றிருக்காங்க. அந்த பயத்தால தான் எங்களை பிரிவினைவாதிகள்னு பிரச்சாரம் பண்ணுறீங்க. பெரும்பாலும் அரெஸ்ட் பண்ணி ஆக்டிங் வைஸ் பார்த்தோம்னா எல்லாருமே வேற லெவலில் பிச்சு பின்னிட்டாங்க. மியூசிக் ஓடுனா கூட எனக்கு அவங்களோட ஆக்டிங்ல தான் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்தோட ஆக்டிங்குமே அவ்வளோ ரியாலிட்டி எல்லாமே அப்படியே உணர்ந்து நமக்கு உணர்ற அளவுக்கு அந்த நடிப்பு இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி மதம் பிரிவினைவாதம் சினிமாட்டோகிராஃபி பார்த்தோம்னா எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுலேயும் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸில் அப்புறம் ரெண்டு படை, மக்கள் படை, போலீஸ், இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன மாதிரி சுத்து போட்டு எப்படியெல்லாம் சுடுறாங்க அப்படிங்கிறத ஒரு காமிச்சது ஈகிள் வியூ இருந்து. அதெல்லாம் உண்மையாலுமே வேற லெவல் சினிமாட்டோகிராஃபிலாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டண்ட் பார்த்தோம்னா ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரியாலிட்டியாக சூப்பர். நமக்கு அங்கே அடித்தா நமக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்குற அளவுக்கு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அடுத்த ஸ்டோரி பார்த்தோம்னா ஒரு நான் லீனியராக ஸ்டோரியை கொண்டுட்டு போனாங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நெகட்டிவ் மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரியும் இருக்கும். டக்குன்னு இந்த கதையை காட்டுறது அந்த கதையை காட்டுறதுக்கு என்னன்னா நான் லீனியருக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் ஸ்டோரி சொல்லுவாங்க. பாசிட்டிவ் ஸ்டோரிக்குள்ளே ரெண்டு ஸ்டோரியை வச்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாரா என்னன்னு தெரியல. பட் அது கொஞ்சம் குழப்பற அளவுக்கு தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் மற்றபடி மெயின் பிளாட்டை அது பாதிக்கவே இல்லை. அவர் நான் லீனியர் ஸ்டோரியாக கொண்டுட்டு போனது. ஏன்னா எல்லாமே நீட்டாக எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அந்த ஸ்டோரியை காட்டுறாங்களா, ஓகே அந்த ஸ்டோரிக்கு ட்ராவல் பண்ணுவோம். அடுத்து இப்போ நடக்கிறத காமிக்கிறாங்களா, இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்டோரி நீட்டாகவும் மெயின் பிளாட்டுக்கு எதுவும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு சூப்பராகவும் எடுத்திருந்தாங்க. பார்ட் 1ல் என்னென்னலாம் மிஸ் பண்ணல, எதெல்லாம் விட்டு வச்சிருந்தாங்க காமிக்காமையோ அதெல்லாம் விட்டு அதையெல்லாம் இதில் ஃபில்ஃபில் பண்ணி ஒரு மாதிரி ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தோம்னா சில பேர்த்துக்கு அந்த லவ் சீக்வன்ஸ் வரும்போது கொஞ்சம் லேக் தட்டலாம். பட் அது அந்தளவு பெருசாக பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் ஒரு மாதிரி ரொம்ப நேரமாக கொண்டுட்டு போனாங்க அந்த காட்டுக்குள்ளே நடக்கிறத. பட் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் காட்டினாலும் உட்காந்து பார்க்கலாண்டாங்கிற அளவுக்கு தான் எனக்கு இருந்துச்சு, எனக்கு பர்சனல் ஃபீலாக. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியும் அப்படியே அங்கே அதுக்குள்ளேயே நடக்கிற ஒவ்வொரு விதத்தையும் காமிச்சது நமக்கு ஒரு ஃபீல், போருங்கிற ஒரு ஃபீலே இல்லாத அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக போருங்கிறதே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று என்னென்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக அப்படி காமிச்சு இப்படி கொண்டு போங்க அப்படி கொண்டு போங்க, ஒன்றுமே இருக்காது சொல்ல போனால் கிளைமேக்ஸில் பிடிக்கிறதா ஸ்டோரி. ஆனால் அதையே அவ்வளோ சுவாரஸ்யமாக இப்படி கிளைமேக்ஸ் எடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி போரே அடிக்காமல் எவ்வளோ நேரம் வேணாலும் இந்த காட்டுக்குள்ளேயே வச்சு எடுத்தாலும் ஏன்டா என்னால் பார்க்க முடியுதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா படத்தில் சில இடத்துல கிரீன் ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணது, கிராஃபிக்ஸு இதெல்லாம் பட்ஜெட் வைஸ்னால அந்த மாதிரி எடுத்தாரா இல்லை இது என்னன்னு தெரியல. பட் அது பரவாயில்ல, தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரியோ ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரி ஒன்று சொல்ல வர்றப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வர்றப்போ அது ஒரு பெரிய மிஸ்டேக்காகவே தெரியாது. அந்த மாதிரி தான் சரி, கிரீன் ஸ்கிரீனில் லைட்டாக அப்படி பேட்சப் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சில 1-2 மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் எடுத்துக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டைரக்ஷன் கேப்டன் ஆஃப் த ஷிப் வெற்றிமாறன் நீ தாம்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சினிமா இஸ் மை வெப்பன்னு சொல்லி அப்படியே தூக்கி சொருவிட்டாப்ல. அந்த வேற மாதிரி செய்க அந்த பாலிடிக்ஸ், கம்யூனிசம், ஒரு
நான் காட்டுறேன்டா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அப்படி காமிச்சிருக்காரு. அவரோட புரிதல், அவரோட அணுகுமுறை அப்படிங்கிறத வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக எடுத்து காமிச்சிருக்காரு. இன்னொருத்தர் அதை பார்த்து லேர்ன் பண்ணுற அளவுக்கு வந்து அதை வந்து எடுத்திருக்காரு. அண்ட் வந்து அவர் எவ்வளோ படிச்சிருப்பாரு, எவ்வளவு இதை வந்துட்டு புரிகிற அளவுக்கு இப்படி ஒரு இதாக கொடுத்தது, அவரோட யோசனைகள். கிளைமேக்ஸில் கூட ஒரு சீன் வச்சுருப்பாங்க, இறந்ததுக்கப்புறம் பாடி கூட யாரும் வந்து எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி. அந்த சீன்லாம் வந்துட்டு எப்படி இப்படி இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இப்படி ஒரு வியூவில் இப்படி ஒரு நியூஸ்லாம் போகும், இப்படி எல்லாமே சேஞ்ச் ஆகும், நம்ம இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தியாகம் வந்துட்டு ஃபைனலில் கூட இப்படி யோசிக்கிறாங்கன்னா அங்கே தான் நிற்கிறாரு. அவரோட நாலேஜ் இதில் இந்த விஷயத்தில் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியுது. கேரக்டர் ஆர்க் ஒன்று வந்து வச்சிருக்காரு, எல்லாத்துக்குமே அப்படியே ஒரு கேரக்டர் ஆர்க்கும் சூப்பராக வச்சு பக்காவாக பண்ணிட்டாரு. அந்த பயத்தால் ஃபைனலாக இந்த படத்தை பற்றி வந்து இங்கே இதில் ரொம்ப பேசலை. நான் வந்துட்டு இதை பற்றி நிறையா பேசணும்னு நினைக்கிறேன். அதை வந்து இந்த வீடியோவில் பேசலை, பட் வந்து இதை பற்றி நிறையா வீடியோஸ் வந்து நான் தனித்தனியாக போடுறேன். இந்த படத்தை பற்றியும் எனக்கு வந்து பேசணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் வந்து போடுறேன். ஃபைனலி இது என்ன மாதிரி சினிமா, இது வந்து மூவி படம் அப்படிங்கிறத தாண்டி இது என்ன மாதிரி சினிமான்னு பார்த்தோம்னா வந்துட்டு இது ஒரு படம் கிடையாது, பாடம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எல்லா போலீஸ்மேனும் பார்க்க வேண்டிய படம், எல்லா மக்களும் வந்து இந்த மக்கள் படையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை படமாக மட்டும் பார்க்காதீங்க, இது வந்து நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்துலையும் நடக்கிற ஒரு விஷயந்தான். எவனாச்சும் படம் நல்லா இல்லை, போரு அப்படின்னு சொன்னானா வந்துட்டு அவன் வந்து அந்த படத்தை படமாக மட்டும்தான் பார்க்குறான். அவனோட வாழ்வியெல்லாம் அதை வந்து பார்க்கல. சும்மா ஒரு 3 மணி நேரம் பார்த்தேன் படம், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சிரிக்கிற காமெடி இருந்துச்சா, பார்க்கறதுக்கு போர் அடிக்காமல் இருந்துச்சா அப்படின்னு ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் கிடையாது. அப்படி சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கிட்டு படத்தை இப்படி நினச்சிடாதீங்க. படத்தில் சொல்ல வந்த விஷயங்கள் இதுக்காக தான் அந்த படமே. அவர் வந்துட்டு நாலேஜை கொட்டிட்டு போயிருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட் ஐ ஓப்பன் ஆகிற மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டோரி தான். இப்படி எடுத்திருக்காரு, அப்படி எடுத்திருக்காரு, இப்படி படம் அப்படி படம் அப்படிங்கிறது இல்லாமல் என்ன சினிமாவில் என்ன சொல்லியிருக்காரு, புதுசாக அதை கொண்டு வந்திருக்காரா அப்படி இப்படி இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் வந்துட்டு மசாலா ஃபேன்ஸுக்கான படம் இது வந்து கிடையாது. ஒரு நல்ல படம் பார்க்கணும், எனக்கு வந்து இதிலிருந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான படம் தான் இது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின எல்லோரும் நம்முடைய முன்னேற்றியர் தான். மகாலட்சுமியை கொண்டுலாம்ப்பா. சரியா? நீங்கள் இங்கே வாழ்கிறீங்க, இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து சுற்றி நடக்கிற எல்லாத்த பற்றியும் ஒரு அவேர்னஸ் இருக்குது, எனக்கு வந்து அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இது வந்து நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சல் பார்க்கறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் நினைக்க வேண்டியது தான். அது வந்து இந்த படத்தில் கூட பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோங்கிறதுல தான் இருக்குது. அது வந்து படத்துலேயே வந்து காமிச்சிருப்பாங்க, அங்கே ஒரு 100 போலீஸ் இருப்பாங்க, அதில் சூரி மட்டும் தான் தெளிவாகிருப்பார் அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம ஒரு 100 பேர் தேட்டரில் படம் பார்த்தாலும் அதில் ஒருத்தர் தான் வந்து அதோட இம்பேக்ட் வந்து இருக்கும், மிச்ச பேரெல்லாம் அப்படியே போயிடுறது தான். இந்த படத்தை இந்த மாதிரி வந்து மக்கள் கூட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அங்கே அதில் ஒவ்வொருத்தர் வேலை பார்த்தா எல்லாத்துக்குமே வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா வந்துட்டு இப்படி ஒரு படத்தை இங்கே கொடுத்ததுக்கான ஒரு வேல்யூ தான் அது. ஏன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் அவ்வளோ ஒரு டீப்பான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் பார்க்குற ஒரு வியூலேயே அந்த படமே இருக்காது, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. அதை தாண்டி ஒன்று வந்து அவங்க யோசிப்பாங்க, அவங்க ஒன்று செஞ்சுருப்பாங்க, அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க சீனு. அதெல்லாமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வியூஸில் கிடைக்கும். எல்லாமே வந்து ஒரு தியாகத்தின் மூலியமாக எப்படிங்கிறத மட்டுமே அடுத்த சமுதாயம் சொல்லி அதை நோக்கி மட்டுமே ஒரு நல்ல சமுதாயம் உருவாகணுங்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட்லேயே ஒரு படம் ஒருத்தரோட வியூ அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்குங்கிறதோட வெளிப்பாடு தான் அது. அப்படியே போர் அடிக்குது, லேக் அடிக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களோட வியூ அவ்வளோதான். அந்த படத்தோட அணுகுமுறை, அந்த படத்தை அவங்க அவ்வளோதான் வியூ பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் பெர்ஸ்பெக்டிவ், அவங்களோட புரிஞ்சுக்கிற தன்மை எல்லாமே. வன்முறை எங்கள் மொழி இல்லை, ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். படத்திலேயே அப்படியே அந்த விஷயத்த வந்து ஒரு விட்டுட்டு போகிற ஒரு விஷயம் கிடையாது. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூ கிடைக்கும். அண்ட் அப்படி இந்த படத்தை வந்து பாருங்கள். இதை பற்றி வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட பேசுகிறதே வந்து ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், டிஃப்ரெண்ட் நாலேஜஸ் கிடைக்கும் ஒவ்வொருத்தரோட வியூவில் இருந்து. அப்போ வந்து அதுதான் வந்து இந்த படத்தோட விக்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது மூலியமாக ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அதுதான் அவரோட விக்ட்ரி. இந்த ரிவ்யூவை இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் கண்டென்ட்ல பார்க்குறேன். Until then, bye bye from Deepak. Bye bye Kerim Fame Vlogs.